அத்திமுக விநாயகா ஐங்கரன் கணபதி புத்தி தருவாய் அப்பனே. அப்பமுடன் கடலையும் முக்கண்ணி சர்க்கரை அவள் படைப்போம் உமக்கு. என் வாக்கினால் என்னென்ன கேட்பேனோ வரம் தருவாய் இப்போதே. அத்தனார் வெற்றதோர் சித்தனே கணபதி. அத்தனார் வெற்றதோர் சித்தனே கணபதி. அடியால் உன் மலர்பாதம் நான் பணிவேனே. அண்டர்கள் துயரம் தீர்க்க அயோத்தி மாநகரில் வந்து பிறந்து சண்டகாரண்யம் சென்று சமுத்திரத்தை ஓர் அணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாட்ட கோதண்டம் கையில ஏந்தோம். பண்டரி போற்றோம் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி போற்றி போற்றி. வற்றாத பொய்கையும் வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை குமரா. உற்றார் தன்னை எனக்கு ஒருவர் இல்லை உமையாள் தனக்கு மகனே. முத்தாடை தந்து அடியாளை ஆட்கொள்வாய் முருகேசா என் மனதுள் நின்று. விஸ்தரமாகவே புள்ளி மயிலேறி வர வேண்டும் எனதருளே. ஆதி கணபதியே என் குரு. கணபதியே என் குரு. கணவிலையோ நான் மர. குணபதியே ஆறுமுக. குஞ்சரமே உமை பாடு. நாம் பாடுவோமே ராமவுன் பலகாலம் உனை தொழு. நான் தேடுவோமே ராமவுன் தெச்சனார் தேசமல் கூறுவோமே ராமவுன். நாங்கள் கூறுவோமே ராமவுன். ஒரு குற்றம் குறை அணுகிடா. சுவாமி ஆதியில வேதநாதா. ஆதி அம்பலத்தில் ஆடும் மைதா. ஜோதியில மாலையர்க்கு தோண்டாமல் நின்ற மாலை. அடிமுடியும் தேடி காணா அம்பல வானரோட சீர்வாதத்து நல்லருவை நாணலாகி நந்திதலை குடமாகி நெல்லையத்தில் ராமர்வான் என் இருகையில வீசுவோம். உந்தன் சொல்லை நாங்கள் வாழ. உந்தன் சொல்லை நாங்கள் வாழ. எனக்கு துணையிருப்பாய் ஹரிரா. உந்தன் சொல்ல நாங்கள் பாட துணை
மலை மகளே கலைமகளை சக்தி மலை மகளே மலை மகள் மலையரசன் தாய திருமாவளே சக்தி வளம் இருக்கும் வனக்கிளி வந்து என கருள் புரி சக்தி இடம் இருக்கும் ஈஸ்வரி எனக்கருள வருவாயா என் நெஞ்சு முட்டி நாவுண நாவு தடுமாறும் வேளைகள் என் நாவு தடுமாறா நற்குரலும் மங்கிடா என் நெஞ்சதுவும் உடைந்திடா என் நினைவு தடுமாறா தாயே அம்மா கலை மகள் என் நெஞ்சிலையோ நாவிலை நீ நின்று விளையாடவே தாயே ஏழைக்கு மனமிறை இசை கருள வருவாயா ஐந்தெழுத்தை ஓரளு எனக்கு அருள் புரிய வேண்டுமா சக்தி எட்டெழுத்தை ஓரளு இசை மகளே கலை மகள் சக்தி இசை மகளே கலை மகளோ தாயே எனக்கருள வருவாயா போட் போட் எனக்கருளா சுவாமி அரக்கர்களை கருவரு அரக்கர்களை கருவரு ஹரிராம ரகுராம் அன்னை சீதா மணவாள் அடியாளுக்கு அருள் புரி சீதையின் மணவாள் ஸ்ரீராமச்சந்திரன் சிறுமிகினி அருள் புரி கோசலையால் திருமகள் கோதண்டனே ரகுராம் கோதண்டனே ஐயனே குழந்தைக்கு நீ தாயே மஞ்சன முகமலை மாயந்தங்க மாரியா மதலைக்கு நீ அருள் புரி கண் கொடுத்த காளியம் கதைக்கருள வருவாயா கலிங்க நாச்சி அம்பிகை காத்தருள வேண்டுமை எந்த ஆயிலாக அம்மா எனக்கருள வருவாயா நடை கொண்டாள் அம்பிகை நாவில் வந்து அருள் புரி அங்கால ஈஸ்வரியே அழகு நல்ல மாதாவே அடியாளுக்கு அருள் புரிவாய் குருவி கோளங்கற்ப சுவாமி குழந்தைக்கு நீ அருள் புரி தர்க்கம் மாடன் தளவாய் மாட் சுவாமி எங்க நல்ல மாட் நாவில் வந்து அருள் புரி கொம்பம் மாடன் குளவாய் மாட கோவக்கார கோட்டம் மாட குழந்தைக்கு நீ அருள் புரிவாய் அம்பிகைய பேச்சியம் பேராண்ட ஈஸ்வரி முத்திரிக்கு அருள் புரி ஐகோட்டு மகராஜ் அடியாளுக்கு அருள் புரி சிவள பெரி மாயாண்டி சிறுமிக்கு நீ அருள் புரி சாம்பூர் வடகர நன்னகரில் சக்தி கொண்டு கொழுவிருக்கும் மாயாண்டி சுடலாய் உன்னுடைய புகழை பாடு உன்னுடைய மனமதிலே அருள் புரி மனமதில் ஒரே வா நான் பாடறியேன் படிப்பறியேன் நான் பாட்டில் உள்ள வகையறிவேன் நான் பாடறியா நாளை தண்ணீர் படிக்க வைத்தார் அம்மா அப்பா நான் ஏடறியேன் எழுத்தறியேன் ஏட்டில் உள்ள வகையறிவேன் நான் ஏடறியா நாளை தண்ணீர் என்னை எழுத வைத்தார் என் குருவோ வில்லிசை அறியாத நாளையில் அறியாத நாளையில் எனக்கு விவரம் செய்தார் என் குரு
அறியாத பிராயத்தில் அறிவுகளை படிக்கவை அம்மா அப்பாவை நான் மற எனக்கு கற்று தந்த வாத்தியாரை என் கனவிலையோ மறப்பதில் என் சொல்லி வைத்த அண்ணாவி நான் சொல்லி தந்த வாத்தியார் அடியால் சொப்பனத்தில் மறப்பதில் சுவாமி ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆணி பெண்ணால் முடி குலுங்க யாரெல்லாம் கொலுவிருந்தார் அரணோடு பார்வதியோ அன்புடனே கொலுவிருந்தார் இந்திரலோகம் தன்னதில இந்திரரா சந்திரரா அங்க சூரியரும் கொலுவிருந்தார் பிரம்மலோகம் தன்னதில பிரம்மாவும் சரஸ்வதியோ அங்க பிரியமுடன் கொலுவிருந்தார் சுவாமி வைகுண்ட லோகத்தில அங்க பச்சை மாலட்சுமியோ ஐயா லட்சுமியோ பவுசுடனே கொலுவிருந்தார் அவர் பவுசுடனே கொலுவிருந்தார் பவுசுடன கொலுவிருந்தா கொலுவிருந்தா ரிஷிமார்களும் கொலுவிரு அகஸ்தீசராம் புலத்தீசர் அழகு கலைக்கோட்டு மாமுனி அமரதேவர் முனிவரோடு அட்டதிக்கு பாலகர் அங்கே ஆகாயத்தில் சூரியன் அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாசபதியில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாளோடு ஆதி கைலாசத்தில் இன்னும் யார் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகிறார்களானால் கையில யார் கொலுவிருக்கிறாயா ஆகாயத்தில் சூரியன் ஆகாயத்தில் சூரியன் அன்பு குளிர் சந்திரன் ஆகாயவாணியோடு ஆகாய அன்னை கங்காதேவி கொலுவிருக்கா கங்காதேவி கொலுவிருக்கா போர் 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 கொலுவிருக்கும் நாளையில் கைலாச வாசலில் கடவுளான பகவானை தெய்வலோக ரம்பையல் திருநடனம் ஆடுவாள் ரம்பையவ வருவாளா நடனங்கள் ஆடுவாளா ஊர்வசியா வருவாள் உல்லாசமா பாடுவாள் மேனகையா வருவாள் மருதங்கமும் போடுவாள் சரஸ்வதி வருவாள் சரஸ்வதி அம்மா சங்கீதமும் பாடுவாளே இவருக்கு சங்கீதமோ போர் 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 போடு அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாசபதியில் ஆதி கைலாசபதிகள் எல்லாம் ஆண்டவனாகிய
சாட்சாதி சிவபெருமாளோடு ஆமோ ஆண்டவனாகிய சிவபெருமாள் ஆமா நீலகண்டன் கரைக்கண்டன் காலகண்ட மூர்த்தி என்றும் அழைக்கப்பட்ட சொல்லப்பட்ட சங்கரன் சதாசிவன் சர்ப்பாகரன் சாலாசூலன் ஆமா காலாகலன் காமதக்கண்ணன் காமத கண்ணன் என்றோ கண்கண்ணன் திருநயன் திகம்பரன் திரிசூலன் தில்லை அம்பலன் திருநீலகண்டனாகிய சிவபெருமாள் ஆமோ யானைத்தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு அந்த தசமேனியோடு உமா மகேஸ்வரியோடு உடையவன் பகவான் கொலுவிருந்து வருகிறார். அப்ப இவரெல்லாம் சூழலுக்கு ஆமா அப்படி ஆண்டவனாகிய சிவபெருமாள் ஆமா உமா மகேஸ்வரியோடு கொலுவிருந்து வரும்போது பொழுது ஈரேழு உலகங்களை எல்லாம் ஈசன் படைத்திருக்கிறார். ஈரேழு உலகத்தெல்லாம் பகவான் திஷ்டிகர்த்தார் பத்தியலா ஈரேழு உலகங்கள் என்றால் என்ன? என்ன என்ன இந்திரலோகம் மந்திரலோகம் வைகுந்தலோகம் வாயு லோகம் சக்தி லோகம் சிவலோகம் தனலோகம் பூலோகம். ஆமா இதுதான் பூலோக நாடு பூலோக நாடு. ஆமா ஆமா நாமல் வாழக்கூடிய இந்த பூமி தான் பூலோகம். ஆமா அப்படி ஈரேழு 14 உலகங்களை படைத்து 224 புவனங்களை படைத்தார். ஆமோ 7 சப்தாசாரங்கள் ஆகப்பட்ட கடல்களையும் படைத்து ஈசனான பகவான் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் ஆமா கற்பைக்குள் வாழும் சிசுவையும் ஆமா சிசுவையும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியையும் ஈசன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு உடைய மானிட மனுக்களை சிவன் படைத்திருக்கிறார். இந்த உலகத்தெல்லாம் கடவுளை நம்மலாம் படைச்சிருக்காரு. எறும்பு யானை முதல் எல்லாம் உள்ள மனுக்கள் கோடான கோடிகளை உலகத்துல பகவான் திஷ்டிகரித்தார். எறும்பு யானை முதல் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்திருக்கிறார். கோடான கோடியை படைச்சிருக்காரு இந்த மாயாண்டி சுடல. ஆமா 1 இல்ல 2 இல்ல ஆமா 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்து படைத்த ஒவ்வொரு மனுக்களுக்கும் ஒவ்வொரு அறிவை கொடுத்திருக்கிறார். ஆமையா அப்படி எந்த அறிவலாம்? இல்ல கல்லுக்கு ஓர் அறிவு. இந்த பெரிய குண்டு கல்லுக்குலாம் கல்லு பெரிய கல்லுக்கு ஒரு அறிவு. என்ன கல்லு? குண்டு கல்லு. குண்டு கல்லு வீடு கட்டுறதுக்கு வானத்துக்குள்ள போடுமா கல்லு. அந்த கல்லுக்கு ஒரு அறிவு. கல்லுக்கு ஓர் அறிவு. ஆமா மண்ணுக்கு ஈரறிவு. இந்த மண்ணுக்கு 2 அறிவு. ஆமா மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் 3 அறிவு. 3 அறிவு. 4 கால் கொண்ட மிருகங்களுக்கெல்லாம் 5 அறிவு. அப்படின்னா ஆடு மாடு கோழி குஞ்சுக்கெல்லாம் 4 அறிவு. ஆமா மானிட மனுக்களாகிய நாமளுக்கு மட்டும்தான் 6 அறிவு. ஓ நமக்கு தான் 6 அறிவு. ஆமா ஆடு மாடுலாம் 5 அறிவு தானா? ஆடு மாடுகளுக்கெல்லாம் 5 அறிவு. 5 அறிவு. மானிட மனித பிறவியாகிய நாமளுக்கு மட்டும்தான் 6 அறிவு. ஆமா அறிவு 6 ஆசை 3. அப்ப பகவான் என்னமெல்லாம் படைச்சிருக்காரு நாட்டுக்குள்ள. அறிவு 6 கொடுத்து நம்ம உள்ளத்துக்குள்ள 5 பூதம் இருக்கு. நொண்டி பூதம் சண்டி பூதம் செவிட்டு பூதம் குருட்டு பூதம் நெட்ட பூதம் 5 பூதத்தை உள்ள படைச்சிருக்காரு. இந்த மைக்கு இருக்கிற மைக்கு இந்த மைக்குள்ள எப்படி கடவுள் இருக்காரோ அது மாதிரி உள்ளத்துக்குள்ள 5 பூதம் நடந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு பூதத்தை ஆண்டவன் நொண்டி ஆக்கி போட்டிருப்பாரு. சிலவன் குடிச்சு போட்டு கிணத்துல விளட்டுமா ஆண்டு கிண்டுமான்னு சொல்லுவான். அந்த பூதம் கிணத்து தடுத்து விட்டுரும். சரி அப்படி சொல்லாத பொண்டாட்டி பிள்ளைய பாரு அப்படின்னு ஒரு பூதம் சொல்லும். இந்த 5 பூதம் சேர்ந்து வச்சுக்கோ சுவாலியா முடிச்சிருவான். ஆமா அதுதான் ஒரு பூதம் நல்ல அறிவை சொல்லுது பாருங்க. ஆமா அதுதான் பகுத்தறிவு. சரி 6வது அறிவு நமக்கு பகுத்தறிவை பகவான் கொடுத்திருக்கிறார். ஆமையா யாருக்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட என்ன சொல்லணும், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கிடணும், பெரியாயிட்ட என்ன பேசணும், சின்ன பையன்கிட்ட என்ன பேசணும், ஆமா நாட்டாமேட்ட எப்படி பேசணும், நாட்டாமேட்ட பணிஞ்சு பேசணும்ல. ஆமா அப்பதானே கோயில துட்டு வாங்க முடியும். நாட்டாமேட்ட எப்படி பேசணும், ஆமா ஊரு மக்கள்கிட்ட என்ன சொல்லணும் அப்படி தெரிஞ்சுக்கிடணும்ல. எந்த இடத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்று சிந்தித்து செயல்படுவதற்காகத்தான் ஆண்டவன் நமக்கு 6வது அறிவு பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார். அறிவு 6 ஆசை 3. அது மட்டுமல்லாமல் எஞ்சான் உடம்பை கொடுத்து நமக்கு ஒரு ஜான் கும்பியை படைத்திருக்கிறார். அவரை ஒரு கையிட்டு அவரை ஒரு உடம்ப அளந்து பார்த்தா 8 சாணு இருக்கா, 8 சாணு. அந்த எல்ஜாடு உடம்புக்கு
கடவுள் ஒரு சான் வயிற்ற படுத்திருக்காரு. அதுக்குத்தான் எத்தனையோ ஊரா போய் ராவும் பவுல முழிச்சு ஆமா காக்காயா கத்தி அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் நம்ம இந்த பாடுபடுதோம். ஆமா அப்ப பாருங்க, ஒரு மனித பிறவி என்பது சாதாரண பிறவி கிடையாது. அதற்குள் எத்தனை படைப்புகள் இருக்கு? ஏகப்பட்ட படைப்பு இருக்கு. அதனால் படைத்த மனுக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் படியளக்க வேண்டும். படைத்தால் மட்டும் போதாது பாருங்க. ஒரு குழந்தைய பெற்றெடுத்தோம்னா பெத்துட்டா மட்டும் போதாது, அதை ஆளாக்கணும், படிக்க வைக்கணும், நல்ல ஒரு வேலையில சேர்த்து விடணும். இப்படி நமக்கே ஏகப்பட்ட பொறுப்பு இருக்கு. அப்ப நமக்கு நம்மள எல்லாம் படைத்த ஆண்டவனாகிய சிவபெருமாளுக்கு எவ்வளவு கடமை இருக்கும். அதனால் படைத்தால் மட்டும் போதாது, படைத்த மனுக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் படியளக்க வேண்டும். அப்படி ஆண்டவனாகிய சிவபெருமாள் படைத்த மனுக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் படியளக்க வேண்டும் என்று ஆதிசக்தியின் இடத்தில் அளக்கும்படியை வாங்கிக் கொண்டு ஆண்டவன் எப்படி 7 உலகங்களுக்கெல்லாம் படியளந்து வருகிறாரானால் படைத்தார் சிவன் உலகமெல்லாம் படைத்தார் சிவன் உலகமெல்லாம் பாரேழு புவனமெல்லாம் எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்களையோ ஈஸ்வரனார் தான் படைத்து படைத்த அந்த மனுக்களுக்கு படியளக்க வேண்டுமே. ஆண்டவன் தான் சிவபெரும் ஆதிசக்தி இடமதி ஆதிசக்தி இடமதி அவர் அளக்கும்படியே வாங்குவார். அவள அளக்கும்படி அங்கே ஆண்டவன் தான் சிவபெரும் அளக்கும்படி வாங்கிக் கொண்டு அவர் நாளி நல்ல தினையடு நாடி எங்கும் படியள உரிய நல்ல தினையடு பகவான் உலகமெல்லாம் படியள அவர் ஆளாக்கு தினையடு அகிலமெல்லாம் படியள படியளந்த பகவான் அவர் கைலாசம் வருவார். அவர் கைலாசம் வாரபோல் கண்ணன் தங்கை பார்வதி அவ பகவான் எப்போ வருவாரே ஐயா, பகவான் எப்போ வருவாரே அங்க பார்வதியால் எதிர்பார்ப்பார். பார்வதியா அவ எதிர்பார்த்து இருக்கும்போது ஈசனான சிவபெரும் அவர் கைலாசம் வருவார். அப்ப ஈஸ்வரியால் பார்வதி அவ தங்க நல்ல தாம்புலத்து பகவானை நிக்க சொல்லி அவ பாரிஜாத மலரடு கெண்டியில ஜலம் எடுத்து அவ படியளந்த பகவானுக்கு பாத பூஜை முடிப்பாள். சக்தி பணிவடைகள் செய்வார். அங்க இறையளந்த ஈசனுக்கு சக்தி இளைப்பாரி கொடுப்பார். அப்படி களைப்பாரி நல்ல இளைப்பாரி இளைப்பாரி கையில குருவிருந்தா
நாம் படியளந்து கைலாசம் வாரபோது கண்ணன் தங்கையான பார்வதா தேவி பகவான் எப்போ வருவார் என்று எதிர்பார்த்து இருப்பாளாம். உலகத்துக்கு படியளக்க போனவர் எப்போ வருவாருன்னு எதிர்பார்த்து நிக்காள. ஆமா, இப்போ உள்ள காலத்துல யார் அப்படி நிப்பா? இப்ப எவா அப்படி நிப்பா? இல்ல கேக்க போய் தொலைஞ்சானா வியாதியில வாவா என்ன பாடம் படுத்துதாரு. ஏக்கா நீ கேட்டியா? நீ மேலோட்டில் நின்று பார்த்தலா என் புருஷன் என்ன பாடுபடுத்தாரு, கண்ணுல காங்க விட மாட்டேக்கா அப்படின்னு சொல்லுவாளா நாட்டுக்குள்ள. அதாவது அந்த காலத்துல பொண்ணா பிறந்தவா கட்டின கணவனை எதிர்பார்த்து அன்போடு எதிர்பார்த்து இருந்திருக்காங்க அந்த காலத்துல. இந்த காலத்துல ஏன் இல்ல? நீங்க வார வரத்த அப்படித்தான். இவனு ஒரு கோட்டுக்கு 2 கோட்டு அடிப்பாங்களா? ஒன்னு அடிச்சா ஒரு யாகமா வருவான், கூட ஒன்னு அடிச்சா ரோட்டை வந்து அலசுவாரு. ஆமா, இங்க போய் முட்டுவான் அங்க போய் முட்டுவாரு. அந்த காலத்துல ஆனா பிறந்த ஆம்பளை அதிகாலையில் 5 மணிக்கு எழுந்தரிச்சு காலை பொழுதுல நல்ல செங்கோட்டை மம்பட்டியை எடுத்து தோல்ல போட்டுக்கிட்டு, செங்கோட்டை மம்பட்டி பெரிய கோடி மம்பட்டிலாம். ஆமா ஆமா, வயக்காட்டுக்கு போனாருன்னு வைங்க, வீர சமத்த ஒரு கோட்டை விதப்பாட்டுக்கும் ஒத்தையிலே நின்று வரப்பு வெட்டு வரான். இப்ப காக்கோட்டை விதப்பாடு வரப்பு 2 வரப்பால வெட்ட முடியாது. இப்ப போட்ட மம்பட்டியை புடுங்க பழம் இல்ல. களிப்பத்துல மம்பட்டியை போட்டா புடுங்க வரமா? மணல் சரிவில மம்பட்டியை வெட்டினா லேசா வந்துடும். இந்த மாதிரி இந்த வயக்காடு களிப்பத்து வயக்காடு போட்டா மம்பட்டியை புடுங்க முடியாது. ஆமா, அப்ப ஆனா பிறந்த ஆம்பளை பேயாமல பெருமலையிலையும் ஒத்தையிலே நின்று வரப்பு வெட்டி அந்த காலத்துல சம்பளம் 1.25 ரூபாயாம். அந்த ஓட்ட துட்டு 1.25 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு அந்த காலத்துல மதிப்பு. 150 ரூபா. அம்மா அந்த துட்டை அப்படியே வாங்கிட்டு வந்து கட்டின மனைவி கையில கொடுத்தாருன்னு வைங்க, அவ காலை அரையாக்கி அரை முக்காலாக்கி முக்கால ஒண்ணாக்கி ஆமா வச்சுக்கிடுவா. முட்டையை உடைக்கட்டுமா கறி எடுக்கட்டுமான்னு கேப்பா. வியாதியில வாவா புருஷனுக்கு முட்டையை உடைக்கட்டுமா, நான் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைக்கட்டுமா உமக்கு? அந்த காலத்துல சம்பளத்தை கொண்டாந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. மனைவிமார் அப்படி சமைச்சு வச்சு கட்டின கணவனை எதிர்பார்த்து இருந்திருக்காங்க. ஆனா இந்த காலத்துல யார் அப்படி இருக்கா? யார் இருப்பா? 3000 4000 சம்பளம் வாங்கினாலும் நேரா வீட்டுக்கா போறாங்க. எங்க போவா? வண்டியில வரும்போதே பெட்ரோல் தீந்துருச்சு. அப்பா இவன் சும்மா இருக்க மாட்டாங்களா? அது வண்டிக்கு தேவைப்படுதா அவங்களுக்கு தேவைப்படுதானே தெரியல. வண்டிக்கும் பெட்ரோல் போடுவாரு, அவருக்கும் பெட்ரோல் போட்டுக்கிடுவாரு. நேரா பச்சை போடு எங்க நிக்கும் அங்க கரெக்டா வண்டி போய் நிக்கும். அப்ப உழைப்பு தான் இருக்கு. ஆமா, ஆனா மிச்சம் பண்ண முடியல, நம்மளால மிச்சம் பண்ண முடியாது. ஆனா பராசக்திலா அப்படி இருந்தீங்கன்னா எந்த பொம்பளை மதிப்பா? மதிக்க மாட்டா. ஆனா ஆதி சக்தியான பார்வதா தேவி ஆண்டவனுக்கு பாத பூஜை முடித்து பணிவிடைகள் செய்தார். அப்படி சக்தியும் சிவனுமாக கையிலே கொலுவிருக்கும் போது ஆண்டவனாகிய சிவபெருமாள் மறுநாள் தினத்திலேயும் பூலோகத்திற்கு படியளக்க பயணமானார். மறுநாள் காலையில படி அளக்கணும்ல. ஆமா, எவ்வுயிரும் தப்பாம அளக்கணும் பத்தியலா. ஆதி சக்தியை அழைத்து அடியே பார்வதி, அதிகாலை பொழுது ஆகிவிட்டது. ஆமா, ஆதித்தன் உதித்து விட்டான், சூரியன் உதிச்சாச்சு, அதிகாலை நேரம் ஆகிவிட்டது. ஆமா, அதனால் படியரிசியை எடுத்து தர வேண்டும் அம்மா. சரி என்ற ஆண்டவனாகிய சிவபெருமாள் ஆதி சக்தியினிடத்தில் கேட்டபோது பார்த்தால் பார்வதா தேவி, அம்மா இந்த பகவான் நிதமும் நம்ம கிட்ட படியரிசி வாங்கிக்கிட்டு படியளக்க போறாரு. அவரு உலகத்துக்கு அழகாரு படி, ஆனா ஒரு படியரிசி கூட மிச்சம் இல்ல. ஆமா, வீசின கை வெறுங்கை மாறாரு. ஆமா ஆமா, அப்படி இவர் எப்படி படியளக்காரு? நம்ம பரிசு செய்யணும். இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் படியளந்து வருகிறார் என்று ஆண்டவனின் படியளப்பை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று ஆதி சக்தியான பார்வதா தேவி ஆண்டவனிடத்தில் ஓடோடி வந்து ஆண்டவனே பகவான், ஆண்டவனே பகவான், ஆதிசக்தி வார்த்தைகள் 7 உலகமெல்லாம் இறையளக்க போகும்போது ஈசனோட படியளப்பு ஈஸ்வரியால் பார்க்கணும், பகவானோட படியளப்பு பார்வதியால் பார்க்கணும், கடவுளோட படியளப்பு கடவுளோட இந்த கண்ணன் தங்கை பார்க்கணும். கண்ணன் தங்க பார்க்கணும். அங்கே ஆதி
ஆதிசக்தி சொன்னபோது ஆண்டவன் தான் சிவபெரும் ஏடியம்மா பார்வதி இரேழு உலகமல் இறையளக்க போகும்போது ஈஸ்வரி நீ வந்தையா இடஞ்சல் வந்து சேருமா அடியே பார்வதி இரேழு உலகமெல்லாம் இறையளக்கும் இடத்திற்கு ஈஸ்வரி நீ வந்தேயானால் பார்வதி வந்தனா எனக்கு இடைஞ்சல் வந்து சேரும் அம்மா அதனால் படியளக்க வேண்டாம் என்று அந்த ஆண்டவனாகிய சிவபெருமாள் ஏடியம்மா பார்வதி ஏடியம்மா பார்வதி பாரேழு உலகமெல்லாம் படியளக்க போகும்போது பார்வதி நீ வந்தேயான் பழி மோசம் வந்து சேர் படியளக்க வேண்டாமா படியளக்க பகவான் தேவி பார்வதி பகவான் தேவி பார்வதியா ஏடியம்மா பார்வதிய பார்வதிய நீ படியளக்க வேண்டாம் அம்மா வேண்டாம் அம்மா நீ படியளக்க வந்தேயானா எனக்கு பழி மோசம் வந்து சேரும் ஆண்டவனும் சொன்ன போது ஐயா சொன்ன போது ஆதிசக்தி எது சொல்வா ஆதிசக்தி எது சொல்வா அந்த ஆதிசக்தி அது சொல்வா அடியே பார்வதி ஏ ஆதிபராசக்தி அங்கேற்கண் அகிலாண்டு கோடீஸ்வரி அம்மா இரேழு உலகமெல்லாம் இறையளக்க நீ வேண்டாம் அம்மா நீ கைலாசத்தில் இருந்துக்கோ நீ கைலாசத்தில் அமர்ந்திரு என்று பகவான் சொன்னபோது பார்த்தாள் பார்வதி இந்த பகவான் ஏன் நம்மளை படியளக்க அழைத்து செல்ல மாட்டார் ஏன் கூட்டிட்டு போக மாட்டாரு எதற்கு என்று நாம் அறிய வேண்டும் என்ற ஆதிசக்தி ஆண்டவனிடத்தில் கேட்டபோது ஆண்டவனாகிய சிவபெருமாள் அம்மா பார்வதி இந்த உலகத்தை நான் படைத்தாலும் இந்த மனிதர்களை எல்லாம் நான் பலவிதமாக படைத்திருப்பேன் படைத்த மனுக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருப்பார் அம்மா ஒருவரை கூணாக படைத்திருப்பேன் குருடாக படைத்திருப்பேன் கூன் குருடு செவிடு நொண்டி மூக்கரை ஒருவரை மாளிகையில் வாழ வைப்பேன் சிலவங்க மண் குடிசையில் இருப்பாங்க மற்றவர்கள் மண் குடிசையில் வாழ்வார்கள் ஒருவர் கோபுரத்தில் வாழ்வார் மற்றவர் குடிசையில் வாழ்வார்கள் ஆமா ஒருவருக்கு ஏகபோகமான வசதி இருக்கும் காடுகார நஞ்ச புஞ்சைகள் இருக்கும் அவங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்காது புத்திரவாக்கி இருக்காது ஒருத்தங்களுக்கு குடிக்க உப்பில்லா கூழ் கூட இருக்காது அண்ணனுக்கு கஞ்சிக்கு கருமாயப்படுவாரு அவங்களுக்கு 21 பொட்ட பிள்ளையா கொடுத்திருப்பேன் 21 பொட்ட பிள்ளை ஒரு கோட்டை புள்ளலாம் அந்த காலம் 21 மக்களை பெற்றிருக்கா 16 மக்களை பெற்றிருக்கா பெரிய வீட்டுக்காரியா இருந்திருக்கா இப்போ ஒரு பொட்ட பிள்ளை வச்சிருக்கவங்களுக்கே கவலை ரொம்ப அதிகமாகுது ஏன்னா நகை மாப்பிள்ளை நிறைய கேட்காரு ஏன்னா 1 கிராம் தங்கம் இப்போ 8 கிராமுக்கு மேல போயிருச்சுல ஆமா பொண்ணு கேட்டு வர மாப்பிள்ளை எனக்கு கழுத்து நிறைய கொத்து கொத்தா பாடுகளா சங்கிலி நிறைய கேட்காரு மாப்பிள்ளை அப்புறம் பெத்தவன் எங்க இருந்து கொடுப்பாரு எங்க இருந்து கொடுக்க முடியும் தங்க வைக்க விலையில என் தங்கத்தே உனக்கு தாரன பியாதியிலவாமா நீ தங்கமா வந்து கேட்க அப்படி சில நாட்டுல சொல்லுவா பொம்பளை ஆமா அதனால் இந்த உலகிற்கெல்லாம் மாதா உலக மாதா நீ உலகத்துக்கு மாதா இதையெல்லாம் பார்த்தால் உன் மனம் தாங்காதம்மா அதனால் நீ படியளக்க வேண்டாம் பார்வதி கைலாசத்தில் அமர்ந்திரு என்று சரி ஆண்டவனாகிய சிவபெருமாள் சொல்லிக்கொண்டு ஆதி சக்தியின் இடத்தில் அளக்கும்படியை வாங்கிக் கொண்டு அவர் நாடு எங்கும் படியளக்க பயணமானார் ஈசனான பகவானோ அப்ப பார்த்தால் ஆதி சக்தியான பார்வதா தேவி இந்த பகவான் படியளக்க நம்மை அழைத்து செல்லவில்லை ஆனால் இவருடைய படியளப்பில் ஏதோ சந்தேகம் இருக்கின்றது
இருக்கிறது. படியளப்பு பகாமல சந்தேகம் உள்ளிட்ட பார்வதி. ஆமா, அதனால் ஆண்டவனின் படியளப்பை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று அந்த அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிசக்தியான பார்வதா தேவி யாரை அழைத்தால் தெரியுமா? யார் அழைக்கா? என் மகனே விஸ்வகர்மா, விஸ்வபரமா, என் மகனே விஸ்வகர்மா, விஸ்வபரமா, நீ விஸ்திரமா செப்பு செய்தி, செப்பு செய்தி, எப்பா செப்பு செய்தி, சிறப்புடனே கொண்டு வாப்பா, கொண்டு வாப்போ. சிறப்புடனே கொண்டு வாப்பா என்று சிவன் தேவி சொன்ன போது அதை கேட்ட விஸ்வகர்மா அப்படியே ஆட்டுமென்று காஞ்சிரம்பு கம்பு வெட்டி கட்ட சிமிழ் உண்டு பண்ணி சீனி பூட்டு தானே போட்டு திருக்காணி பூட்டும் போட்டு அந்த சிமிழுக்கேத்த வர்ணம் தீட்டி ஐயா வர்ணம் தீட்டி சிவன் தேவி கையில் கொடுத்தார், கையில் கொடுத்தார். சிவன் தேவி கை கொடுத்தா போட் போட் போட். அத சிவன் தேவி வாங்கிக் கொண்டு இந்த சிமிழுக்குள் ஏற்ற 2 உயிரை நாம் பிடித்தடைக்க வேண்டும். சிச்சமிழுக்குள்ள எல்லா உயிரை பிடிச்சடைக்கலாம் ஐயா. சிச்சமிழுக்குள் எந்த உயிரை பிடித்தடைக்கலாம்? ஆமா ஆமா, ஒரு யானையை அடைக்க முடியுமா? ஆளே வந்து சிமிழுக்குள்ள பிடிச்சா அடைச்சா நிக்குமா? முடியாது, முடியாது. பூனை பிடிச்சா அடைச்சாலும் நிக்க முடியாது, அதுவும் முடியாது. இவர் அடைச்சா நிக்காது. அவரா? ஆமா. அவர் என்ன கொஞ்சம் உடம்பா இருக்கு, அவரையும் பிடித்தடைக்க முடியாது. முடியாதா? அந்த சின்ன சிமிழானது எலும்புச்சங்கனை சைஸ்ல தான் இருக்கும். ஆமா, சின்ன சிச்சிமுளை எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆமா, அப்ப அதுக்கு எதை பிடிச்சு அடைக்கலாம்? அந்த சிமிழுக்குள் ஏற்ற 2 உயிரை நாம் பிடித்தடைக்க வேண்டும் என்று ஆதி சக்தி ஆதி கைலாசத்தில் அக்கம் பக்கம் பார்த்தாள். அங்க பாக்கா இங்க பாக்கா அங்க பாத்துக்கிட்டு அங்க கைலாச வாசலில் ஆணரும்பும் பெண்ணரும்பும் சாரசாயாக சென்று கொண்டிருந்ததை சக்தி உமா பார்வதி பார்த்தவுடனே இந்த சிமிழுக்கு ஏற்ற உயிர் இந்த உயிர்தான் என்று அந்த ஆதிசக்தி பார்வதி ஆதிசக்தி பார்வதி அவ சிறு உயிரா சிற்றரும் சிமிழுக்குள்ள பிடித்தடை அவ சீனி பூட்டு தானே போட்டு திருக்காணி பூட்டும் போட்டு அவ முந்தான பட்டதி மொய்குழலால் முடிந்து கொண்டு அவ எக்களுக்குள் சொருகிக் கொண்டு அவ எப்போ சிவன் வருவாரே ஐயா, எப்போ சிவன் வருவார் அவ எதிர்பார்த்து இருப்பாள். சக்தியான பார்வதா தேவி சின்ன சிமிழுக்குள் ஆணரும்பையும் பெண்ணரும்பையும் பிடித்தடைத்தாள். நல்லா சிக்கனு சேர்த்து கட்டி முந்தான பட்டதில் மொய்குழலால் முடிந்து கொண்டு எக்களுக்குள்ள சொருகி வச்சா ஈஸ்வரி பார்வதி எக்களுக்குள் சொருகிக் கொண்டு எப்போ சிவன் வருவார் என்று எதிர்பார்த்திருந்தாள். அந்த நேரத்தில் ஆண்டவனாகிய சிவபெருமாள் அவர் 7 உலகமெல்லாம் படியளந்து கைலாசம் வருகிறார். அவர் கைலாசம் வரபோது கைலாசம் வரபோது கண்ணன் தங்கை பார்வதி அங்க படியளந்த பகவானுக்கு பாத பூஜை முடிக்கலை, பணிவடைகள் செய்யலை. அந்த ஆதிச
ஆதிசக்தி பார்வதி அவன் நீட்டினகால் வடக்களை கவுந்ததள நிமிரலை அவன் உழைந்த கூந்தல் முடியலை அவன் மௌனமாய் இருப்பான் ஐயா மௌனமாக இருப்பான் அந்த மாயன் தங்கை பார்வதி மௌனமா இருப்பாளா அந்த மாயன் தங்க நீட்டினகால் மடக்களை கவுந்ததள நிமிரல ஆமா உழைந்த கூந்தல் முடியாமல் முத்தசக்தி பார்வதி முத்து முத்தா கண்ணீரை முகங்கள் எல்லாம் அடித்துக் கொண்டு ஆமா மௌனமாய் இருக்கிறாள் மாயன் தங்கையான பார்வதா தேவி பராசக்தி பராசக்தி அப்ப பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமாள் ஆமா இந்த பார்வதி ஒரு நாளும் இல்லாத திருநாளாய் ஏன் இன்று மௌனமாய் இருக்கிறாள் எதற்காக தெரியலையா நாம் எப்போது படியளந்து வந்தாலும் நமக்கு பாத பூஜை முடித்து பணிவிடைகள் செய்வது வழக்கம் இன்னைக்கு அந்த பணிவிடலாம் செய்யாம இருக்காளா ஆனால் இன்று பாத பூஜை முடிக்கவும் இல்லை பணிவிடைகள் செய்யவும் இல்லை அவ மௌனமாய் இருப்பதன் விவரம் என்ன அறியணும் தெரியணும் என்று நாம் அறிய வேண்டும் என்று ஆமா ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆமோ ஏடி அம்மா பார்வதி ஏடி அம்மா பார்வதி ஈசனோட தேவி அம்மா மௌனமாக இருப்பதை மாயன் தங்க பார்வதி பகவான் இல்லா வேளை வழி மோசம் நடந்ததை சிவனார் இல்லா வேளை சீர்குலைந்து இருப்பதை கடவுள் இல்லா வேளை கடவுள் இல்லா கண்கலங்கி இருப்பதை போடு போடு ஏடி அம்மா பார்வதி மௌனமாக இருப்பதை மாயன் தங்க பார்வதி ஆண்டவனும் கேட்டபோது ஆண்டவனும் அங்கே ஆதிசக்தி ஏது சொல்வா இந்த ஆதிசக்தி அங்க ஆண்டவன் தான் சிவபெருமான் ஆதிசக்தி இடமதில அவ விவரம் அதை கேட்ட போது ஆதிசக்தி ஓடி வந்து ஆண்டவனே பகவானே ஐயா பகவானே ஆதிசக்தி வார்த்தைகளும் ஆதிசக்தி வார்த்தைகளும் ஆதிசக்தி வார்த்தைகளோ ஆதிசக்தி வார்த்தைகளோ ஆண்டவனாகிய சிவபெருமாள் ஆதி சக்தியை அழைத்த போது ஆதி சக்தியான பார்வதா தேவி ஆண்டவனிடத்தில் ஓடோடி வந்தார் ஓடோடி வந்து ஆண்டவா பகவானே பரம்பொருளே சிவசிவா சிவசிவா ஈரேழு உலகங்களுக்கெல்லாம் இறையிழந்து வரக்கூடிய ஈசனோட தேவி நான் ஆமா அப்படி இருக்கும்போது உங்களுடைய அருளால் எனக்கு ஒரு குறையும் வராது எனக்கு எந்த குறையும் கிடையாதா ஆனால் இன்று எனக்கு ஒரு சந்தேகம் என்ன பாரு உனக்கு சந்தேகம் ஆண்டவா பரம்பொருளே இறைவா ஈரேழு உலகம் எல்லாம் நீங்கள் படியளக்க போனது உண்மைதானே உண்மைதானே அப்படி உண்மை என்றால் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் இன்று படியளந்து வந்தீர்கள் என்ன வணங்கும் மக்களுக்கெல்லாம் எவ்வையோரும் தப்பாம கடவுள் படியளந்த ஆண்டவனை யாரு கையெடுத்து கும்பிடலையோ அவங்க கஞ்சிக்கு கருமாயப்படுவாங்க படி அளக்க மாட்டேன் என்னை வணங்குவவர்களுக்கு அவங்கள பட்டினியா பட மாட்டேன் நான் படி இழந்திருப்பேன் என்னை கையெடுத்து வணங்காதவர்கள் எல்லாம் கஞ்சிக்கு கருமாயப்படுவார்கள்
ஆமா அம்மா பார்வதி பார்வதி ஈரேழு உலகமெல்லாம் ஈ எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்களாகிய ஆமா 84 லட்சம் கோடி ஜீவராசிகளுக்கும் இந்த ஈசன் படி இழந்து வந்தேன். எல்லாத்துக்கும் நான் படிதான் அளந்திருக்கேன். ஆமா ஆமா கல்லுக்குள் இருந்தாலும் இந்த கடவுளறியா மாயமில்லை கிடையாது. அறைக்குள் இருந்தாலும் அறனறியா மாயமில்லை கிடையாது கிடையாது. சிமிழுக்குள் இருந்தாலும் இந்த சிவனறியா மாயமில்லை. ஆமா கிடையாதுல. அப்படி இருக்க என் படியளப்பின் மீது உனக்கு என்னம்மா சந்தேகம்? நான் சந்தேகம் வரப்போய்தானா ஆண்டவன் பண்ற கேட்க. ஆண்டவா பகவானே இறைவா ஈரேழு உலகமெல்லாம் நீங்கள் இறையளந்து வந்தது உண்மையானால் உண்மைனா நிறைய பேர் ஏன் கஞ்சியோ கஞ்சி சோறோ சோறுன்னு சொக்கி திரியுதாங்க. சோரா அவியத்து சுத்த துணியத்து அம்மா பார்வதி தியாரோடும் தெருவிலை அலைவார் என்று சொல்வார்கள் ஐயா. அவங்க தான் கஞ்சி கரமாயப்படுவாங்க. அம்மா அம்மா பார்வதி பார்வதி சிவன் சித்தன் இல்லாதவன் சுத்த பட்டினி. ஆமா சிவன் சித்தன் இல்லாதவன் சுத்த பட்டினி சுத்த பட்டினி என்பார்கள். ஆமா அதனால் என்னை யார் வணங்காமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நான் படி அளக்க மாட்டேன். ஒரு நாள் ஒரு பொழுதுதான் படி அளக்க மாட்டேன் கடவுள் சொன்னார் பாத்தீங்களா. ஆனாலும் என் படியளப்பின் மீது உனக்கு சந்தேகம் வர காரணம் என்ன? ஆமா அது எனக்கு தெரிய வேண்டும் அம்மா. அம்மையா என்ற ஆண்டவனாகிய சிவபெருமாள் கேட்க இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையில் பாடுமில்லை புலமைகள் எல்லாம் ஆதரிக்க வேண்டும் என்று இந்த சிறப்பான வேளையில் ஆமா பாடும் நம் குழந்தைக்கு பரிசளிக்க வேண்டும் என்று நம் மீது ஆசா பாசங்கள் கொண்டு அன்பளிப்பு செய்த அன்பு உள்ளங்கள் சீமாதி சீமாங்கள் செல்ல போவதிகள் எல்லாம் நைனாகரம் நன்னகரில் ஆமா நைனாகரத்தில் வாசகம் செய்யும் வாசகம் செய்து வரக்கூடிய ஆமா என் அருமை அண்ணன் ஆனந்த முகிலன். யாரு யாரு? ஆனந்த முகிலன். அப்படியா? நம் அருமை அண்ணன் ஆனந்த முகிலன். சரி. பத்திர எழுத்தகம். அப்படியே பத்திர எழுத்தகம். ஓ பத்திர எழுத்தாளரா? ஆமா. அவர் பத்திரத்தை போட்டார்னு வச்சுக்கோங்க தலைமுறை தத்துவத்துக்கு அப்படியே இருக்கும். ஆமா சொல்லுவாங்கல்ல. ஆமா. இன்னாட்ட போய் பத்திரத்தை எழுதுங்க. அவர்கிட்ட வாக்கியங்கள் சொல்ல வேண்டாம். அவரு பேரு ஊரெல்லாம் கரெக்டா வாக்கியங்கள் எழுதுவாரு. ஆமா. அப்படி எழுதணும்ல அப்படி. நம் அருமை அண்ணன் ஆனந்த முகிலன் பத்திர எழுத்தகம் அவர்கள் பொன்னான திருகரத்தினாலும் அம்மையா மற்றும் சி ஆனந்த் சரி BA LLB ஆமா வழக்கறிஞர். ஓ அப்படினா வக்கீல்ல. ஆமா வழக்கறிஞர் வக்கீல் தானே. ஆமா நம் அண்ணன் ஆனந்த் BA LLB சரி வழக்கறிஞர் அவர்கள் பொன்னான திருகரத்தினாலும் இந்த மாயாண்டி புகழ் பாடும் நமக்கு 50 ரூபாயை 50 லட்சமாகவே அள்ளித்தந்து பரிசளித்து பாராட்டி உள்ளார்கள். அம்மையா அவர்களுடைய வெளி வம்சங்கள் உற்றார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் ஆமா அம்மையா மாயாண்டி சுடலையின் அருளால வாழ வேண்டும். அவர்கள் வளர வேணும் வாழ வேண்டும் வளர வேணும் ஐயா வளர வேண்டும் வளர வேணும் அவர் வம்சம் என்றென்றைக்கும் உயர வேணும் ஐயா வளர வேணும். போடு போடு அவர் 1 10 100 கோடி அவர் உயர வேண்டும் கையிலே போக செய்யும் நல்ல தொழில்கள் எல்லாம் அவர் சிறப்பு பெற்று வாழ்க வாழ்க அவர் ஆள் போல எல்லை தடுத்தே ஐயா அருகது போ யார்கள் உண்டிய அவர் மூங்கில் போல பண்ணு கண்டியா அவர் முசியாமல் வாழ்க வாழ்க அவர் தொட்டில் நல்ல அவரை குழந்தை முதலியா ஐயா கட்டில் நல்ல கிழவர் வர அவர் மக்கள் நல்ல மனைவியோடு எங்க மாயாண்டி அருளால ஐயா அருளால அருளாலே மங்களமாய் வாழ்க வாழ்க மாயாண்டி அருளால
சிவபெருமாள் ஆதிசக்தியின் இடத்தில் வந்து ஆமையா அடியே பார்வதி பார்வதி என் படியளப்பின் மீது உனக்கு சந்தேகம் வர காரணம் என்ன? உனக்கு என்ன சந்தேகம் வந்திருக்கு? எனக்கு இப்போதே தெரிய வேண்டும் அம்மா. அறிய வேணும் தெரிய வேணும் என்று ஆண்டவனாகிய சிவபெருமாள் சொன்னபோது ஆமையா அவர் ஆதிசக்தியினிடத்தில் எப்படி சொல்கிறாரானால் என்ன இல்லையா எடியம்மா பார்வதிய பார்வதிய எடியம்மா பார்வதிய பார்வதிய கல்லுக்குள்ள இருந்தாலும் இருந்திட்டாலும் இந்த கடவுள் அறியா மாயம் இல்லை மாயம் இல்லை செப்புக்குள்ள இருந்தாலும் இருந்திட்டாலும் இந்த சிவனறியா மாயம் இல்லை மாயம் இல்லை அறைக்குள்ள இருந்தாலும் இருந்திட்டாலும் இந்த அரணறியா மாயம் இல்லை மாயம் இல்லை என்று ஆண்டவனும் சொன்ன போது ஆதிசக்தி பார்வதியார் அவ முந்தான பட்டதைத்தான் மொய்குழலால் எடுப்பாளா அவ செச்சு மிள கையில் எடுத்து அவ சீனி பூட்ட திறப்பாளா அவ சீனி பூட்ட திறக்கும் போது அதில் ஆணரும்பும் பெண்ணரும்பும் அடிதரிசி கவ்விக்கொண்டு அது சுத்தி சுத்தி வருகுதையா ஐயா வருகுதையோ பகவானை தேடுதையா பகவானை பார்க்குதையா போட் 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 பகவான பார்க்குதையா பகவான பார்க்குதையா போட் 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 அது தின்னு மட்டும் தின்னு போட்டு முடியாமல் வைத்திருக்கு அது உண்ணும் மட்டும் உண்ணும் போட்டு முடியாமல் வைத்திருக்கு அதை பார்த்த பார்வதியார் பகவான் அளந்த படியரிசனை அந்த சிற்றரும்பானது வாயில் கவ்விக்கொண்டு அது சுத்தி சுத்தி வருகுது சொக்கன் பகவானை தேடுது தலைக்கு வச்சு படுத்திருக்கு மீதி உள்ள படியரிசனை பொட்டணமாகவே கட்டி நல்ல தலைக்கு வச்சு படுத்து உறங்குது ஆமா அதை பார்த்த ஆதிசக்தியான பார்வதா தேவி அங்கம் பதறி ஆதித்தனலாகி திடீர்னு மெய்மறந்து திடீர்னு சோறு வந்தா அங்கம் பதறி ஆதித்தனலாகி திடுக்கிட்டு மெய்மறந்து அஞ்சம் பதறி போனார் திடீர்னு சோறு வந்து அப்ப பார்த்தாள் ஆதிசக்தியான பார்வதா தேவி அவ ஆண்டவனார் இடமதிலே ஆண்டவனே பகவான் கல்லுக்குள்ள இருந்தால் இந்த கடவுளறியா மாயம் இல்லை எனக்கு செப்புக்குள்ள இருந்தால் இந்த சிவனறியா மாயமே ஈசனான பகவான் நான் என்னறை கற்றாலோ எழுத்தரை வாசித்தால் ஐயா பெண் புத்தி பின் புத்தி தான் இந்த ஆதிசக்தி செய்த குற்றம் ஆண்டவனே பொறுக்கணும் இந்த பார்வதியால் செய்த குட் ஐயா பார்வதியால் செய்த குட் இந்த பகவானே பொறுக்கணும் பார்வதியா செய்த குற்றம் ஆதி பகவான போட் 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 ஆண்டவா பரம்பொருளே ஈசா இறைவா ஈசா இறைவா என்று ஆமோ ஆதிசக்தி அஞ்சம் பதறி நடுநடுங்கி அங்கம் பதறி ஆதித்தனலாவி திடீரென்று மெய்மறந்து சோர்வு வந்தாள் திடீரென்று மெய்மறந்து சோர்வு கொண்டு ஆண்டவன் முன்னாலே வந்து அடிபணிந்து நமஸ்கரித்தாள் கைகாலெல்லாம் பதறி நிற்காளா ஆண்டவா பரம்பொருளே ஆண்டவா இறைவா
நீங்கள் எத்தனை சொல்லியும் கேட்காமல் உங்களுடைய படியளப்பை நான் பரிச்சை செய்து விட்டேன். நான் பரிச்சை செய்துட்டேனா? ஏன்னா நீங்க என்ன படியளக்க கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொன்னீங்க பாருங்க. அதனாலதான் உங்களை பரிச்சை செய்து பார்த்தேன். அதனால் உங்கள் படியளப்பை பரிசோதிக்க வேண்டும் என்று நான் பரிச்சை செய்தேன். உங்களை நான் பரிச்சை செய்து பார்த்துட்டேனே ஆண்டவா. எல்லரை கற்று எழுத்தரை வாசித்தாலும் ஆமோ பெண் புத்தி பின் புத்தி அல்லவா. நீங்க எத்தனையோ படிச்சு படிச்சு சொன்னீங்களா ஆண்டவா. இந்த ஆதி சக்தியான பார்வதா தேவி செய்த குற்றத்தை ஆமா என் பகவான் நீங்கள் பொறுக்க வேண்டும் இறைவா. ஆமோ ஆதி சக்தி நான் செய்த குற்றத்தை இந்த ஆண்டவன் நீங்கள் பொறுக்க வேண்டும். ஆண்டவா பொறுத்து காத்தருள வேண்டும் இறைவா என்று பார்வதா தேவி சொன்னபோது ஆண்டவன் என்ன சொல்றார்? என்ன? அடியே பார்வதி ஈஸ்வரி, நீ என்ன செய்தாலும் நான் உன்னை மன்னிப்பேன். எனக்கு அது செய்த துரோகம் அல்ல. என் மீது சந்தேகம் கொண்டாலும் உன்னை நான் மன்னித்து விடுவேன். ஆமா. ஆனால் என் படியளப்பின் மீது சந்தேகம் கொண்ட பாரு. ஆமா. உன்னை ஒரு நாளும் நான் மன்னிக்க மாட்டேன் அம்மா. ஒரு நாள் ஒரு பொழுது பகவான் பராசக்தியை மன்னிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு. ஆதிசக்தி பார்வதியா ஆண்டவனார் முன்னால் அடிபணிந்து நமஸ்கரித்தா. ஆண்டவனே பகவான், இந்த ஆதிசக்தி செய்த குற்றம் ஆண்டவனே பொறுக்கவே. இந்த பார்வதியால் செய்த குற்றம் என் பகவானே பொறுக்க. இந்த கண்ணன் தங்கை செய்த குற்றம் ஐயா கண்ணன் தங்கை செய்த குற்றம் என் கடவுளை நீர் பொறுக்க.